ஒரு சூப்பரான மசாலா பிரெட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பிரெட்டை வந்து 4 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்ச பிரெட்டெல்லாம் சேர்த்து ஒரு வாணலியில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அதே வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி சேர்த்து அது கூட வந்து அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிட்டு அது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1/4 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்து மசாலா வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மசாலா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்ச ப்ரெட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ப்ரெட்டு உடையாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கடைசியில் மல்லி இலை தூவி விட்டோம்னா ஒரு சூப்பரான மசாலா பிரெட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க.